123 சங்கீதம் 2ஆம் வசனம். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அவரை நோக்கி இருக்கிறதா? அவரை கண்களை மூடுங்க. பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆவியானவரே, எங்கள் நடுவே அசைவாடி கொண்டிருக்கிறவரே, எங்களோடு நீர் பேசும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். வசனத்தை எங்களுக்கு பிடித்தாங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எஜமானுடைய கண்கள், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானையும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரோடு பல வருஷங்களாக 16வது வயதில் ரட்சிக்கப்பட்டு நான் தேவனுடைய ஊழியத்துக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தர் இந்த ஊழியத்தில் என்னை பயன்படுத்தியிருக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் போராட்டங்கள், முற்கள் உள்ள பாதைகள். யாகமா அவங்க கடந்து வந்த பாதையை சொல்லியிருக்காங்க, என்கிட்ட பேசியிருக்காங்க. பிள்ளைகளை வச்சு எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த நேரத்திலெல்லாம் அவங்களுடைய கண்கள் எங்கன்னா மேலே தான் பார்த்துருச்சு. பாஸ்டர் குமார் அவர்கள் ஊழியத்தில் வந்த பொழுது அவர்களும் இந்த ஊழியத்தில் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த காலை வேளையில் எஜமானை அல்லது கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நாம் பார்க்க வேண்டிய விதம் எப்படிப்பட்டது, நம்முடைய கண்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை, 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் இருந்தால் மற்றும் நேரம் பேசுவேன். எஜமானை நோக்கி இருக்கும் கண்கள். எங்கள் வீட்டில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்த்துருந்தேன், பெரிய டாக். ஆமாம், அது வாட்ச் டாக். அதை பிடிச்சிட்டு போக முடியாது. நல்லா அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தனால அது எப்படி உட்கார வைக்கணும், எப்படி சாப்பிட வைக்கணும், எப்படி நடக்க வைக்கணும். சில பேர் நாய் வளர்த்தான் பார்த்தா நாயை இவங்க எடுத்துகிட்டு போகிறத நாய் அவங்களை எடுத்துகிட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? அது எடுத்து பின்னாடி போவான். ஆனால் நான் டிசிப்ளின் பண்ணி நான் நடந்தால் என் நாய் நடக்கும், நான் நின்னா அது நிற்கும், நான் சொன்னால் அது உட்காரம், நான் சொன்னால் அது சாப்பிடும். ஆனால் சாப்பாடு பிளேட்டில் போட்ட உடனே அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்னன்னா, நான் சொல்கிற வரைக்கும் அந்த நாய் சாப்பிடக்கூடாது. அதனால அந்த டாக் என்ன பண்ணும், ஜெர்மன் ஷெப்பர்டு ரொம்ப வலிமையானதாக இருந்தாலும் என்னையும் பார்க்கும், தட்டையும் பார்க்கும், என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். எப்போ நான் டேக் இட் அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் அந்த தட்டில் வாய வைக்குமே தவிர அதுக்கு முன்னாடி வச்சா ஒரே அடி தான். அடி கொடுத்து வளர்த்துருக்கேன் அந்த டாகை. அதனால் எப்பொழுதும் என் முகத்தையே பார்த்துட்ருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்கலாம் சொல்லுங்களேன், பாவம் பாவம் டாக் வந்து பசியாக இருக்குது, உங்களே பார்த்துட்டு இருக்கேன்னு வாங்க. பார்க்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது நல்லா பசி வரும்போது பக்கத்தில் இருந்துட்டு
யார் சொன்னாலும் என்ன டேக் இட் அப்படின்னா உடனே அட்டாக் பண்ண பாருங்க, சாப்பாடு அன்னைக்கு கடை முடிச்சிடும். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணேன். இப்போ ஒரு சின்ன பூனை ஒன்று எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி வந்திருக்கு. அது எப்போதும் என்னன்னா, நான் நான் சர்ச்சுக்கு ஆஃபீஸ் போயிட்டு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு வரும்போது காத்துருக்கோம். நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே வீட்டில் வந்து அப்படியே மியா மியா மியான்னு கத்தோம். அம்மா எவ்வளோ சாப்பாடு குறைவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எங்கள் மனைவி கொஞ்சம் சாப்பாடு அதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த பூனை எப்போதும் எங்களையே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மிருகங்கள் மனிதனை பார்ப்பது எதற்காக? அது தேவைகளுக்காக. ஆக நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை மிருகங்களாக அல்ல, அவரோடு பழகி சமாதானமாக இருப்பதற்காக மனுஷர்களாக உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இந்த மிருகங்களுக்கு மனுஷன் இரக்கம் செய்கிறான். நம்மை உண்டாக்கின தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது நமக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. 1-2 உதாரணங்களை என்னுடைய வாழ்க்கையிலோ சம்பந்தப்பட்டதை நான் சொல்ல விரும்புகிறேன். அடையாறில் நான் ஊழியத்துக்கு வந்தபொழுது 1982ஆம் வருஷம் 83ஆம் வருஷத்தில் கெட்லிஸில் நான் நல்ல பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்த்துருந்தேன். அதனால் ஸ்பான்சர்ஷிப்பில் பேன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை, என்கிட்ட பணம் கிடையாது. நான் ஊழியத்தில் இருந்ததுனால பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணியிருந்தேன். நான் சபை ஊழியத்துக்கு வரல. அப்போ சபை ஊழியத்துக்கு நான் 71ஆம் வருஷத்துலேருந்து ஒப்பு கொடுத்து 82ஆம் வருஷம் வரைக்கும் சபை ஊழியம் செய்யல, டீச் பண்ணிட்டு இருந்தேன் பைபிள் ஸ்கூலில். அப்போ அந்த அடையாருக்கு நான் சபை பொறுப்பு எடுக்க வேண்டும் என்று வந்தபொழுது பிள்ளைகளை ஆட்டோமேட்டிக்காக நான் ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு ஸ்கூலில் போய் கேத்தலிக் ஸ்கூலில் போய் என் பையனுக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் கேட்குறேன். அப்போ அட்மிஷனுக்காக நான் போகும்போது அந்த செக்ரட்டரி ஃபாதர் உடைய செக்ரட்டரி சொல்கிறாங்க, சீட்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்ளிகேஷன் நான் கொடுத்துருக்கேன், முடிஞ்சு போச்சு 6th ஸ்டாண்டர்டுக்கு. நான் சொல்கிறேன், அம்மா அங்கே பிள்ளைங்களா நல்ல ஸ்கூல்லேருந்து படித்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன், கிறிஸ்டின் ஸ்கூலில் எனக்கு சீட் வேணும்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கேன், தயவுசெய்து எப்படியாவது 6th ஸ்டாண்டர்ட் கொடுங்க என்ன. இல்லை நான் இல்லைன்னு சொல்கிறேன்னா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. முதல் முறை ஒரு நாள் போயிட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் தானே அந்த ஊழியத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அடையாறு கொண்டு வந்திருக்கீங்க, நிறைய நிறைய சம்பவங்கள் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன், அதில் ஒன்று சொல்கிறேன். அப்போ 2வது முறை போனால் அந்த லேடி தான் செக்ரட்டரி பார்த்தேன். அம்மா எப்படியாவது இந்த குழந்தைக்கு சீட் கிடைச்சா 6th ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில். அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்கள் பிள்ளைக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு. நான் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன், எதுக்கு என்ன அடையாருக்கு கொண்டு வந்தீங்க? இந்த பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கல, அடுத்தது வீடு கிடைக்கல, இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே. நான் ஒரு முகத்தை பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். 3வது முறை நான் போகிறேன் அந்த ஸ்கூலுக்கு, விடாபிடியா போயிட்டு அந்த செக்ரட்டரி பார்த்து சொன்னேன், ஐ வாண்ட் டு see ஃபாதர், நான் ஃபாதரை பார்க்கணும். ஃபாதர் ஐயா, நான் என்ன சொல்கிறேனோ அதான் ஃபாதர் சொல்லுவார், உங்கள் பிள்ளைக்கு சீட்டு இல்லை அப்படின்னு. நான் ஆண்டவரை பார்த்து வந்திருக்கேன்ல, அவர் முகத்தை பார்த்து வந்திருக்கேன்ல, ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல, ஆண்டவரே நீங்கள் என் ஊழியத்துக்கு அழைச்சது உண்மை என்றால் அடையாருக்கு வரணும் அப்படின்ற தீர்மானம் இருந்தால் இந்த பையனுக்கு இந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்கணும். அவர்கள் நாங்கள் சொல்லுங்க, முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன பண்ணல, வெட்கப்பட்டு. ஸோ 3வது முறை போயிருக்கேன், அந்த அம்மாட்ட கேட்குறேன், அந்த அம்மா பிடிவாதமாக இல்லைன்ட்டாங்க. ஓ, கிவ் மீ a chance to meet the principal father அப்படின்னு ரொம்ப தொல்லை தாங்க முடியாமல் உள்ளே போயிட்டு ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க இந்த அம்மா, ஃபாதர் somebody has come to see you. I have told this man there is no admission, everything is closed, எல்லாம் க்ளோஸ் ஆச்சுன்னு பல முறை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேன், வந்திருக்கார். ஃபாதர் சொன்னேன் வர சொல்லு அப்படின்னு. நான் உள்ளே போனேன். நான் சொன்னேன் குட் மார்னிங். நான் சொன்னேன் இங்கிலீஷில் சொன்னேன், ஐ ஆம் a pastor, I am a full time worker, I have shifted here to Adayar. My children were studying in Bain School, Kilpak. So I'm just asking admission for 6th standard. என் பிள்ளைக்கு 6வதுக்காக அட்மிஷனுக்காக கேட்க வந்திருக்கேன். 2 முறை வந்துட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் கொடுக்கணும்னா எங்கே யார் கொடுப்பாங்க எங்களுக்கு அப்படின்னு என்னை மேலேயும் கீழேயும் பார்த்தார். என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆண்டவர் முகத்தை பார்த்துட்டு வந்தேன், ஆண்டோட முகத்தை பார்த்துட்டு தான் இவர் முகத்தை பார்க்கறதுக்காக 3வது முறை போயிருக்கிறேன். அவர் நல்லா என் முகத்தை பார்த்தார், என்ன இருந்துச்சுன்னு தெரியல. உடனே பேப்பர் எடுத்தார்,
அட்மிட்டட் இன்டு 6th standard அப்படின்னு ஃபீஸு கட்டி போங்கன்னாரு. உங்களுக்கு புரியல, கை தட்டுங்க பார்க்கல எல்லாம். எனக்கு பெரிய சந்தோஷம். எங்கள் பையனுக்கு தெரியாது. இப்போ அவர் 52 வயசாகி அவன் பையன் கிராஜுவேட் ஆகி அவன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பிளேஸ்மெண்ட் ஆகி இன்றைக்கி சுவிட்சர்லாண்டில் இருக்கார். டிஆர்பி ராஜா அந்த குரூப்பில் இருக்கார். நாளைக்கு தான் அவர் இந்தியாவுக்கு வர்றார். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, அதை விட மேலான ஸ்கூல் தான் எங்கள் பேரன் படிக்கிறான். நான் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களுக்காக நோக்கி பார்த்தேனோ என் முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த கால வழியில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சத்தமோர அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை உதவிகளும் இந்த பராக்கா ஜெபவெட்டின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, உங்களை நடத்துகிறவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசுநாதர் அடிக்கடி போவார். போனால் நல்ல சாப்பாடு. பெத்தானியாவுக்கு போகும்போதெல்லாம், யோவான் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்து வச்சுங்க. அங்கே போகும்போதெல்லாம் மாத்தாள், மரியாள், லாசரு 3 பேரையும் நேசித்தார். நல்ல சாப்பாடு, நல்ல உபசரிப்பு. எந்த வீட்லேயும் அவர் அந்த மாதிரி சாப்பிடல. குஷ்டரோகிய சீமோன் வீட்டில் விருந்து சாப்பிட்டாருன்னு இருக்கு. ஆனால் மாத்தாள் பெத்தானியாவிலே ஃபேவரட் வீடு என்னன்னா இந்த மாத்தாள் மரியாள் லாசரோட வீடு இருக்கா. 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்க வாசிங்க பார்க்கலாம். கரெக்டா? நம்ம தப்பா சொல்லிட்டுனா 1ஆம் வசனம். மரியாளும் அவள் சகோதரியாக மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவன். எல்லாம் உங்களுக்கு தெரியும். பரிமளம் பூசினா, தைல முடியினால தொடச்சா, சாப்பாடு கொடுத்தா, எல்லாம் பண்ணா. அந்த வீட்டில் ஒரு வியாதி என்ன உடனே இயேசு கிறிஸ்து வரல, இல்லை, மரிச்சு போயிட்டான். ஆள் அனுப்புறாங்க. ஆள் அனுப்பின உடனே ஆண்டவர் இருந்த இடத்துல, தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பிறகு சீஷர்களுக்கு சொல்றாரு, நான் அங்கே இல்லாமல் இருந்ததுனால உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா ஒரு வீட்டில் துக்கமாக இருக்காங்க, ஒரு சந்தோஷப்படுறாரா. கடைசியில் அவங்களுக்கு புரியல. சீஷர்களுக்கு சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மரிச்சு போனான். செத்து போயிட்டானா? எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. இவன் நான் போறேன். யூதர்கள் எல்லாம் மாத்தாள் மரியாள் அழுதுட்டு இருக்காங்க, ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. என்னம்மா இயேசு சாப்பிடுறதுக்கு மாத்திரம் வராரு இல்ல, உங்க பாஸ்டர் பிரியாணி செய்தா சாப்பிடுறதுக்கு வராரு, கல்யாணத்துக்கு வராரு, துக்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சில பேர் சொல்றீங்கல்ல. ஒருவேளை எங்கன்னா மாட்டிட்டு இருப்பாரு ஊழியத்தில். இயேசுநாதரை பற்றி இப்படி விமர்சனம் என்னது? அவருக்கு கரிசனை கிடையாது, அவருக்கு அக்கறை கிடையாது, செத்து போனேன்னு அட்லீஸ்ட் விசாரிக்க வரல அப்படின்னு எல்லாரும் புகார் பண்றாங்க. யூதர்கள், கூடியிருந்த யூதர்கள் எல்லாம். அந்த நேரத்தை இயேசுநாதர் நின்றுட்டாரு. நின்ன உடனே முதல்ல யார் மீட் பண்றா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஆண்டவர் சந்திக்க மரியாதை கூட்டு வர்றாங்க. கூட்டு வா. அவர் இருந்த இடத்துல நிற்கிறாரு. 2 பேரும் நிற்கிறாங்க. இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. மரித்தாலும் பிழைப்பான். வசனத்தை வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல, அவர் அதெல்லாம் என்ன, இயேசு கிறிஸ்து நின்னுட்டாரு. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அதுக்கு முந்தின வசனம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று. அதாவது இயேசுநாதரோடு பழகி இருக்காங்க, பேசியிருக்காங்க, அறிஞ்சிருக்காங்க, எல்லாம் தெரியும், வசனம் தெரியும். ஆனா தனக்கீன்னு வரும் பொழுது அந்த விதமான விசுவாசம் இல்லை. மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை விசுவாசிக்க அவளுக்கு மனசு இல்லாமல் போச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற விசுவாசிகள் அநேகர் இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறீங்க, காணிக்கை கொடுக்கீங்க, தசமபாகம் கொடுக்கீங்க, சபைக்கு உண்மையா இருக்கீங்க. ஆனால் இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கீங்களா?
அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களால் முடியாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கார். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறாங்க. வீடு கட்ட முடியாதவர்களுக்கு ஆண்டவர் வீடுகளை கட்டி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் மார்த்தாள் மரியாள் வசனத்தை கேட்டாங்க, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணலையே. சபைக்குள்ளே வந்து வசனத்தை கேட்குறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணல. அவன் சொல்கிறா லாஜிக். என்ன லாஜிக்னா, நடக்கும் ஆனால் இப்போ நடக்கும் ஆனால் இப்போ நடக்காது. உயிர்த்தது நடக்கும் கடைசி நாட்களில். விசுவாசிக்க தவறிப்படா. இயேசுநாதர் என்ன சொன்னார்? வாசிக்கும் அந்த வசனத்தை. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியம் தோல்வியா இருக்குதோ இந்த கால வேளையில ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆனால் பிக்கஸ்ட் மிரக்கல் என்னன்னா, இயேசு தொட்டு பாடையை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். ஒரு வீட்டில் போய் பிள்ளையை தொட்டு சுகமாயிருக்கிறார். ஆனால் 4 நாள் செத்து போன நாரி போன இந்த மனுஷனை சுகமாக்குறது இல்லை, ரெக்கார்டு இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவர் பாருமா கல்லறைக்கு வந்தாச்சு, எத்தனையோ எல்லாம் சொல்லியாச்சு, இன்னும் அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. அப்போ இயேசுநாதர் சொல்றாரு, கல்லை புரட்டி போடுங்க. அவிசுவாசமான கல் உன் வாழ்க்கையில் இருக்கிறதுல நடக்காதே, முடியாதே. என்ன ஜெபத்துக்கு வந்தாலும், ஒரு புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஜெப வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கீங்க. இந்த ஜெபம் முடிச்சுட்டு போகும்பொழுது நீங்கள் ஆண்டவர் இயேசு தான் ரட்சகர்னு விசுவாசித்து உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட இந்த பைபிளை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்க ஆண்டவர் அருள் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டு கல்லை புரட்டுங்கன்றார், நாருமேன்றாங்க. இன்னும் பாரு, நெகட்டிவ் தான். இயேசுவோடு நடக்கிறவங்க, இயேசுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க, உபசரிக்கிறவங்க, வார்த்தை என்ன நெகட்டிவாக வருது, நாருமே. அதெல்லாம் அசட்டை பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றார், கல்லை புரட்டுங்கள். அந்த வசந்த வாசிக்கமா, கல்லை. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து. இந்த வசனத்தை ராத்திரி 12 மணிக்கு வாசிங்க, தியானம் பண்ண. அதாவது இயேசு கிறிஸ்து கல்லை பார்த்து புரட்டுங்கன்ட்டார். இப்ப பார்க்க வேண்டியது லாசரை பார்க்கணுமா, உங்களை பார்க்கணுமா, என்ன பார்க்கணுமா சொல்லுங்க? லாசரை பார்த்து சொல்லணும்ல, எங்க பார்க்கறாரு? மறுபடியும் பிதாவே. நல்லா வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால். தட் இஸ் எ விசுவாசம். லாசரு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நடப்பதற்கு முன்பதாகவே நீங்க பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் பொழுது அதிலே தான் ஆண்டவர் பிரியப்படுறார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. நடக்காத ஒன்றை நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறோமே, அதான் பெரிதான இந்த காரியம். ஆபிரகாம் தேராகில் இருந்தான். அவனை அழைச்சி, நீ வா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 12ஆம் அதிகாரத்தில் அப்படியே ஆண்டவர் அப்படியே கீழ்ப்படிஞ்சா. 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியா மாற்ற போறேன். நான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 99 வயசுக்கு மேலே நடக்குமான்னு 2 பேருக்கும் அவிசுவாசம். அந்த அம்மா சொல்லிட்டா, யோ போய் வேற ஏதாவது பண்ணியா, ஆகாரம் கட்டிட்டியா, வேற ஏதாவது பண்ணுங்க, என்கிட்ட நடக்காது, என்கிட்ட என் கர்ப்பத்தில் குழந்தை பிறக்காது. ஆபிரகாம் அப்படிதான் சொன்னான். நான் சப்ஜெக்டுக்கு வரேன். இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் என்றாரு. அந்த ஜெபத்தை வாசி முடிங்க பார்க்கலாம். இயேசு நீர் எப்பொழுதும் எனக்கு செவி எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்தேன். நீங்க என்ன சொன்னா, ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்கு செவி கொடுத்திருக்கிறீர் என்பதை நான் அறிகிறேன். அந்த கூடாரத்தை விட்டு நீங்க போகும்போது
இந்த விதமான விசுவாசோடு போங்க. உங்க வாழ்க்கையில நடக்காத காரியத்தெல்லாம் ஆண்டவர் நடப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பிதாவை நோக்கி பார்க்கிறார். செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபமணி முடிச்ச பிற்பாடுதான் வாசிங்கம்மா. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம். இவங்க விசுவாசிகள் ஆண்டவரே, மாத்தால விசுவாசிகளை, மரியாதை விசுவாசிகளை, சூழ்ந்து இருக்கிற யூதர்கள் விசுவாசிகளை, இவர்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். எது சொன்னேன்? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தீர். நீங்க சொன்னா இயேசுவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு போங்க. உங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை நடப்பிக்க வல்லவரா இருக்கிறார். பின்பதாக இயேசு சீக்கிரமா முடியும். நான் துரிதமா போறேன். அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டுக்கு போறேன். என்ன? லாசருவை பார்த்து, லாசருவே என்ன சொல்றாரு? வெளியே வா. எல்லாம் சொல்லுங்க, லாசருவே வெளியே வா. உங்க லாசரு கட்டப்பட்டிருக்கானா? வெளியே வர சொல்லுங்க. பண கஷ்டம், மன கஷ்டம், பல்வேறுபட்ட காரியங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதா? வெளியே வர கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் எல்லா கட்டுகளையும் உடைத்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க இந்த பிரக்க வீட்டின் மூலமாக அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கரங்களை பத்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறும் சாப்பாடு கொடுத்தா போதாதுங்க. ஆமா, காலை தடவி கொடுத்தா போதாதுங்க. இயேசுவை ரட்சகராக விசுவாசிக்கணும். அவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை விசுவாசிக்கணும். வெளியே வந்த ஒரு பாடு தடவி பார்த்தா கட்டப்பட்ட நிலைக்கு யார் கட்டுனாங்களோ அவங்க அவுக்கு சொல்ல அவள் எல்லா கட்ட அவிழ்த்து பாரு. பூரணமான லாசருவை பார்க்கணும்னா உங்க கையில கட்டப்பட்ட அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்த்தால் ஒழிய அற்புதத்தை பார்க்க முடியாது. நான் நிறைய சாட்சி சொல்லுவேன். எங்கள் வாழ்க்கையிலங்க நானும் என் மனைவி வந்திருக்கேன். எங்கள் பிள்ளைகள் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். ஆரம்ப நாட்கள் இங்கே கொண்டு வந்து அம்மா ஜப வீட்டில் இவ்வளோ பெரிய கூடாரம் இல்லை, பெரிய இடம் இல்லை, சின்ன கூடாரம், ஒரு குடிசையில் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை போட்டு ஜபம் பண்ணும்படியாக கேட்டோம். பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. அவங்க ஜபம் பண்ணாங்க. அந்த ஜபத்தின் பலனாக ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்துக்கு இன்றைக்கு நல்ல சுகமாக என் பையன் ஊழியம் செய்கிறான். என் மகன் அமெரிக்காவில் இருக்கா, அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறான். என்ன சொல்ல வந்தேன்னா, நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை நடத்துகிற பரிசுத்தவான்களுக்கு, நடத்துகிற சபைக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது அவர்கள் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. லாசரு உயிரோடு வந்த ஒரு பாடு, இனி அவன் செத்தாலும் பரவாயில்ல, அற்புதம் நடந்து போச்சு. யூதர்கள் அநேகர் இயேசுவின் பேரிலே விசுவாசம் வைத்தார்கள். உங்க வாழ்க்கையில் நடக்க போற அற்புதங்களை பார்த்து அநேகர் பிரமித்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த திருச்சபைக்கு வர போறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. இவர் ஆச்சரியமானவரா இல்லையா சொல்லுங்க, அதிசயமானவரா இல்லையா சொல்லுங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கையில அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி பாடுவோமாக. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நான் ஒரே குறிப்பில் தான் இவ்வளோ நேரம் டீல் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் முடிச்சாகணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுத்துங்க. முக்கியமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கேன். ரெண்டாவதாக, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சார். ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிட்டேன். என்னன்னா,
ஆண்டவர் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அடியேன் இருக்கிற ஆண்டவரை, அந்த நட்சத்திரத்தை பார், கடற்கரை மணலை பார், இது போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நடந்து திரி, குழந்தையே இல்லைங்க, பிள்ளையே பிறகல, நடந்து திரி, எவ்வளவு திரியினா திரிஞ்சான் கிழக்கே மேற்கே எல்லாம். எப்பன்னா லோத்து அவனை விட்டு பிரிந்த பின்பு, வாசிக்க நேரம் இல்லை, பிரிந்த பின்பு கண்களை ஆண்டவர் ஏறெடுக்க சொல்றார். அவர் சொல்றாரு, செழிப்பான தேசத்தை உனக்கு கொடுப்பார், எம்மட்ட எவ்வளவு தூரம் நடக்கிறேன் நடந்து திரி அப்படின்றாரு. உங்க வாழ்க்கையில சுதந்திரத்தை பார்க்கணும்னா சில லோத்துக்களை நீங்கள் பிரிந்தே ஆக வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். இத்தனை வருஷம் பழகி இருக்கிறோம், இந்த பழக்கத்தை விட்டு எப்படி வெளியே வர்றது, இந்த சடங்குகளை விட்டு எப்படி வருகிறது, சபையில் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, லோத்தை விட்டு பிரிந்து வா, உனக்கு சுதந்திரம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, லோத்தை விட்டு பிரிந்து வா. அவன் சோதனை போனான், ஆனா கர்த்தர் இவனுடைய கண்களை திறந்து கானானை காட்டினார். அல்லேலூயா. அதெல்லாம் சரிங்க, ஆனா சுதந்திரம் இல்லையே. என்ன ஆகுது, 99 வயசுல மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். அவன் சொல்றான், என் கண்கள், அடுத்தது என் மனைவி சாராள், அவன் நம்ப தயாரா இல்லை, நம்புவதற்கு ஏது இல்லை, பலவீனப்பட்டாச்சு. ஆனா என்ன நீ விசுவாசிக்கிறேன்றல, 99 வருஷம் காத்திருந்தேன், அதற்கேற்ற பலனை கொடுப்பேன். அவசரப்பட்டு இந்த சாராளம்மா ஆகாரம் கொடுத்தா, பிறந்தது இஸ்மவேல். அவனல்ல சேஷ்ட புத்திரமாக, அவனல்ல சுதந்திர வீதம், ஈசாக்கு ஆளக்கூடியவன். அதுவே ஆண்டவர் சொன்னது. ஹல்லேலூயா. இஸ்மவேல் ஆரம்பமா இருக்கலாம், ஈசாக்கு ஆபிரகாமுக்கு அடையாளமாக கொடுத்தார். கரங்களை தேடி கர்த்தரை மையப்படுத்துங்க. குழந்தை பிறக்க என்பதை நிரூபிச்சு காட்டார் ஆண்டவர் இஸ்மவேல் மூலமா, ஆகார் மூலமா. ஆனா அடையாளம் என்னன்னா, ஈசாக்கு தான் சுதந்திர வீதம். உன் வாழ்க்கையில ஈசாக்கு வர வரைக்கும் தொடர்ந்து நீ விசுவாசி கொண்டேரு. கர்த்தர் உன் காரியங்களை எல்லாம் ஜெயமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ ஈசாக்காக ஜெபம் பண்றியா அல்லது இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்றியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்குக்காக. ஆனால் கர்த்தர் ஆகாரை நினைத்தருளினால அற்புதம் செய்து ஆகாரையும் ஏற்றுக்கொண்டார், இஸ்மவேலையும் ஆசீர்வதித்தார். அதன் பிறகு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருக செய்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசம். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, என் கூட டிராவல் பண்ணிட்டே வாங்க, கவனிங்க. என்ன கவனிக்கிறேன்னா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை பிறந்தாச்சு. இப்ப ஈசாக்கு கொண்டு போய் பலிபீடத்துல கிடத்தணும். கிடத்தும் பொழுது அவன் சாராள்கிட்ட சொல்லவே இல்லை. ஈசாக்கு அழைச்சிட்டு போறான், வேலைக்காரன் அழைச்சிட்டு போறான், கொண்டு வர்றாங்க. மலைக்கு போக வரைக்கும் சுமந்துட்டு வரான். அதுக்கு பிறகு அந்த அந்த சுமையெல்லாம் ஈசாக்கு தலைமையில வச்சுட்டு கொண்டு போய் மோரியா மலையில கொண்டு போய் வச்சு பலிபீடம் கட்டி பலிபீடத்தில் கொண்டு போய் கிடத்துறான். ஒரு 12-13 வயசு பையன். கிடத்தும் போது அவனுக்கு விஷயம் தெரியாதா? அவன் நினைச்சிருந்தா ஆபிரகாம அந்த கத்தியிலே எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனா தகப்பனுக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை தான் ஈசாக்கு. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துவேன். ஆபிரகாம் கத்தியை எடுத்து கொல்ல போனானா அல்லது ஆக்ட் பண்ணானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, என் சரீரம் செத்து போன நிலையில ஒரு குழந்தைய கொடுப்பாருந்தா இந்த குழந்தை கேட்கிற அவரு நான் சாகடிச்சாலும் பலியா கொடுத்தாலும் இன்னொரு ஈசாக்கே எனக்கு திரும்ப கொடுப்பார். நான் சொல்றது புரியல, புரியுதா இல்லையா? ஈசாக்கே திரும்ப கொடுப்பார். கத்தி எடுறா, வெட்டு, ஆயத்தமாட்டான். இந்த டெஸ்ட்டை தான் ஆண்டவர் பார்க்கிற. நான் கொடுத்ததில் இருந்து நீ திரும்ப எனக்கு கொடுப்பாயா? ஆனா ஈசாக்கின் மூலமாக கர்த்தர் சந்ததியை விளங்க செய்தார். ஹல்லேலூயா. இதுக்கு தாங்க ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் கண்களை ஏறெடுத்து பார்த்துட்டே இருந்தான். அவன் வெட்கப்பட செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுடைய சுதந்திரத்தை ஒருவரும் பறிக்க முடியாது, பிரிக்க முடியாது. உங்களுக்கு என்று ஆண்டவர் எழுதி வைச்சிருக்கிற அந்த சுதந்திரங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord.
எங்களுக்கு இன்னும் சொந்த வீடு இல்லை, அதை பற்றி நினைச்சதில்லை, அதை பற்றி வேண்டினதில்லை, அதை பற்றி விரும்பினதில்லை. ஆனால் எங்கள் பையனுக்கு வீடு இருக்குது, பரவாயில்ல. ஆனால் நாங்கள் இன்னும் கூடாரவாசியமாக தான் சுற்றியே வரோம். ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்கோம். தண்ணி வந்தால் வெள்ளம் வரும், அதை பற்றி கவலை இல்லை. நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம். ஏன்னா கர்த்தர் கொடுக்கும்போது அவர் கொடுப்பார்னா ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. அம்மாவுக்கு இருக்கான்னு தெரியல, கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். ஆண்டவர் கொடுக்கும்போது அது கொடுக்கட்டும். அது வரைக்கும் நல்ல வீட்டில் கொடுத்து வாடகைக்கு எவனோ கட்டி வச்சுருக்கான், நல்ல வசதியாக இருக்கும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பூனை நாய்க்கெல்லாம் சோறு போடுறதுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு. இந்த 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 இதில் என்ன சொல்கிறது, அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்தால் பூனை நாய்க்கெல்லாம் சோறு போட முடியுமா? கத்துவாங்க. நாங்கள் இண்டிபெண்ட் ஹவுஸில் கீழே இருக்கிறோம். எனக்கு விசுவாசம், நான் வீடு சொத்து சுதந்திரம் அதெல்லாம் தேவை ஊழியக்காரு. ஆனால் அதை விட மேலானது எனக்கு தேவையானது ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் என் கூட இருக்கணுங்க. அல்லேலூயா. எனக்கு பணமோ பொருளோ சொத்து இல்லை, ஆண்டவர் இருக்கணும். அதுதான் சொத்து. எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தேவை. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை பற்றி சொன்னேன், வீட்டை பற்றி சொன்னேன், மற்ற எல்லா காரியங்களையும் அவர் கூட கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மார்த்தாலே மரியாலே, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா இயேசு யாருன்னு? அவர் உயிர்த்தெழுமா, ஜீவனா இருக்கிறாருமா. மரிச்சு போன லாசரு கொண்டு வந்து கொடுத்தாரு, அவரெல்லாம் தேவை. உன் கண்ணை அவரை பார்க்கமா? நிச்சயம் பார்க்கும். ஆபிரகாமே இத்தனை வருஷம் டிலே பண்ணாலும், டிலே இஸ் நாட் எ டினையல், அதாவது தாமதம் மறுப்பல்ல. உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஈசாக்கை பருக செய்து சந்ததியை பார்க்க இன்றைக்கு கானானில் இஸ்ரவேலில் பெரிய ஜாதியாக அவன் மூலமாக கர்த்தர் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்ததியில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்க முடியும். மற்ற மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த சபையில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து இருக்கீங்க. அநேகர் சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரி போயிட்டிய, உனக்கு நல்ல காரியம் நடக்குமா, பிள்ளைகள் நடக்குமா? நடக்கும். மற்றவங்களுக்கு நடக்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் தான் பெரிய காரியங்களே ஆண்டவர் செய்ய போகிறார். காரணம் என்ன தெரியுமா? உங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எனக்காக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். நான் that 15 minutes. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தம் அவர் ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தின் ஹல்லேலூயா. நீங்க நோக்கி பார்க்குறீங்களே, மார்த்தாலே மரியாலே, நீ வெட்கப்பட்டு போவதில்ல. பரக்கா திருச்சபையின் பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க கண்கள் அவரையே பார்க்கட்டும். ஆபிரகாம், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷமாகலாம், வயசாகி போச்சு, சரீரம் செத்து இருக்கலாம். சாராலே பயப்படாத, உனக்கு ஒரு சந்ததி உண்டா, உன்னை ஆசீர்வதிப்பார். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. மூன்றாவதாக ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்க போற, முக்கியமான காரியம். நேற்று ராத்திரி முழுக்க இந்த வசனத்தை அப்படியே தியானம் பண்ணிட்டே இருக்கேன். எழுதி வச்சிருந்தேன், ஆனால் வேற மாதிரி ஆண்டவர் டீல் பண்ணதுனால தூக்கமே வரல எனக்கு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன்
இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தேரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். என்ன சொன்னான்? 45ஆம் வசனம் 23 வாசிங்களா? 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெலிஸ்தர் யுத்த சேனையிலிருந்து கோலியாத் எழும்பி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன். ஒரு பையனுக்கும் ரோஷம் வரல. தாவீதுடைய சகோதரர்லாம் போயிருக்காங்க. அப்பா சொல்றாரு, டேய் சகோதரர்களுக்கு போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து போடா, அவனை விசாரிச்சுட்டு வா, பருப்பு தானியம் எல்லாம் கொடுத்துட்டு பால் கட்டி எல்லாம் கொடுத்துட்டு வான்றான். தாவீது போய் கொடுத்துட்டு சும்மா வர வேண்டியதானே. அந்த பெலிஸ்தரை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ரோஷம் வருது. இனி இவன் இருக்கவே கூடாது, இவன் தொலைனா, ஆண்டவரே என் கண்கள் உண்மைதான் பார்க்குதாப்பா, அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய பெலிஸ்தியன். இப்போ போன உடனே இந்த சகோதரர்லாம் சொல்றாங்க, இங்கே வந்தது எவ்வளவு துணிகரம், உன் மனசினுடைய அகங்காரம் என்ன? நம்ம பாஷையில சொன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கும், என்ன தைரியம் இருக்கு, ஏன்டா இங்க வந்த அப்படின்னு. ஆனா அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை பராக்கிரமசாலியாக மாற்றி கொண்டிருந்தது. அல்லேலூயா. ரத்தம் துடிக்குதுங்க. அந்த 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 கோலியாத் தேவனுடைய நாமத்தை நிந்தித்த பொழுது தாவீதுடைய இருதயம் எல்லாம் துடிக்கிறது, ரத்தம் கொதிக்கிறது. சொன்னா என்ன, ராஜாட்ட கொண்டு போங்க. ராஜாட்ட கொண்டு போனார். சவுல் சொல்றாரு, அவன் பெரிய ஆள்லா, சவுல் கிட்ட ஈட்டி இருக்குது, பட்டயம் இருக்குது, அவனோட ஆட்கள் இருக்கான், ஆனா துணிச்சல் இல்லை, தில் இல்லை சந்திக்கிறதுக்கு. தாவீதுடைய சகோதரர்கள் அவங்க பேர் இருக்காங்க, இஸ்ரவேலில் அவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஒருத்தருக்கும் துணிச்சல் இல்லை அவனை சந்திக்கிறதுக்கு. ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரே ஒரு தாவீது வேறு வகையில பார்க்கிறான். காரணம் என்ன? அவன் கண்கள் ஆண்டவரை பார்த்த கண்கள், வனாந்தரத்தில் தேவனை பார்த்த கண்கள், தேவனோடு சஞ்சரித்த கண்கள். அவன் சொல்றான், சவுல்கிட்ட போய் சொல்றான், ஐயா ஒரு முறை நான் சிங்கத்தை கிழிச்சு போட்டேன், ஒரு முறை ஆட்டை கிழிச்சு போட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இங்க வரும்போது பராக்கிரமசாலிகளை குறித்து உங்க பாஸ்டர் சொன்னார். நீங்கெல்லாம் சாதாரணப்பட்டவங்களாங்க, நீங்கெல்லாம் பராக்கிரமசாலிங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ பராக்கிரமசாலி. நீங்க சொல்லுங்க, பராக்கிரமசாலி. ஐயோ பேய் அமுக்கிற மாதிரி இருக்குது பயமா, நீ பராக்கிரமசாலி. உன் கண்ணா அவரை பார்த்தா எதுக்கு நீ பயப்பட மாட்டமா? எந்த தீவினைக்கே பயப்பட மாட்டேன். கோலியாத்தை பார்த்து பயப்படவே இல்லை. ஈட்டியோடும் ஆமா கேடயத்தோட வரான். ஆண்டோடைய நாமத்தினாலே வருக. நீ நிந்திக்கிற தேவநாய கர்த்தருடைய நாமத்தினாலே வருக. இந்த இடத்துல போகும்பொழுது நான் யோசனை பண்றேன், எந்த என்கரேஜ்மெண்ட்டும் இல்லை. சவுல் சொல்றேன், நான் கூட இருக்கேன்பா, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்ல. ஷூவை கொடுத்தாரு, பெல்ட்டை கொடுத்தாரு, பட்டயத்தை கொடுத்தாரு, சூட் ஆகல. ஏன்னா அவன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, அவன் மேல இருக்கிற பார்வை வேற. ஏன்னா அவன் பார்வை டெய்லி வனாந்தரத்தில் ஆடுகளை ஓட்டும் போதெல்லாம் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான்னு அவன் கண்ணெல்லாம், எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்குதுன்னு பாடினானா. இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உமை நோக்கி பார்க்கிறது. தாவீது சங்கீதம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். தாவீது கர்த்தரை எஜமானனாக வச்சான், அதிபதியாக வச்சான். ஆகையினால அந்த ஆற்றங்கரை போய் 5 கூழாங்கல் எடுத்தான், ஜெபம் பண்ணா, கண்கள் அவரை பார்த்துச்சு. வேற எதுவுமே இல்லை. டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்குது ஒரு புறத்தில், திட்டான் அவன் சொந்த சகோதரர் எல்லாம். ஆனா அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருந்த கிருபை என்னன்னா, அந்த சிங்கத்தின் வாயில இருந்த ஆட்டை எப்படி நீங்க காப்பாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அது எப்படி அந்த ஆட்டை எப்படி காப்பாற்றுவீங்க? சிங்கத்தை கொண்டு தானே பண்ணுவீங்க. சிங்கத்தை ஈட்டி வச்சு கொண்டுவீங்க அல்லது துப்பாக்கி வச்சு சுடுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆனால் தாவீதுக்கு மேலே இருந்த அபிஷேகம் என்னாச்சுன்னா, ஆடு எந்த வகையிலும் கொல்லப்படக்கூடாது. நான் போகும்போது அடிக்கிற அடியில் அது கடிச்சிடக்கூடாது, ஆடு சேதமாகக்கூடாது. இவன் தான் நல்ல மேய்ப்பேன். இங்க இருக்கிற மேய்ப்பன் எப்படிப்பட்ட தெரியுமா? ஒருபோதும் பிசாசு கூட தொடக்கூடாது, காயப்படக்கூடாது. சிங்கத்தின் வாயில இருக்கக்கூடிய ஆட்டை தப்ப வைக்கணும்னா சிங்கத்தை கிழிக்கணும், ஆட்டை வெளியே எடுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். சிங்கத்தை கிழிச்சு ஆட்டை முதல்ல மீட்டு வெளியில எடுத்த ஒருபாடு அடுத்தது டீல் என்னன்னா அந்த சிங்கத்தை அடிச்சு நொறுக்கி சின்ன பின்னமாக்கிட்டான். நிறைய பேர் என்னன்னா ஆட்டோ வச்சு வாயில இருந்துட்டே நம்ம விளையாடுவோம், ஆடு செத்து போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, 90 ஆடு நிமித்தம் தொலைந்து போன ஒரு ஆடு கண்டுபிடிச்சான். அதை தோல்ல போட்டு கொண்டு வந்து தொழுவத்தில் கொண்டாடுவானா. அதான் பரக்கா ஊழியம். தொலைந்து போன ஆடுகள், துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை கண்டுபிடிச்சு சிங்கத்தின் வாயில இருக்கக்கூடிய ஆடுகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஊழியத்தை தான் கர்த்தர் உங்க பாஸ்டர் கொடுத்துருக்க. கரங்களை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு உங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஊழியத்தை ஆக்கியும் கொடுத்திருக்கிற காரணம் மேலே நோக்குகிற போதகர்கள், மேலே நோக்குகிற ஊழியக்காரர்கள், மேலே நோக்குகிற மேல் பார்வை உள்ள தாவீதுக்கு ஆடுடைய என்ன சொல்றது கிரயம், ஆடுடைய காஸ்ட்லி, ஆடுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். 1000 ஆடு இருக்கலாம், ஆனா ஒரு ஆடு கூட கொல்லப்படக்கூடாது. சபையில் 1000 இருக்கலாம், 2000 இருக்கு, 10,000 இருக்கலாம், 1,00,000 வரட்டும், ஆனா ஒரு ஆடு கூட சேதமாக்கூடாது. அதாங்க தரிசனம். அந்த தரிசனத்தோடு தான் இந்த ஊழியம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்த பொழுது நான் ப்ராஃபிட்டிக்காக சொன்னேன், இந்த சபையில நீங்கள் இருப்பது ரொம்ப கொடுத்து வச்சுங்க. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, இங்க இருப்பது நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. தாவீது அந்த ஒரே அந்த 5 கல்லுல, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, 5 கல் எடுக்கிறான். அந்த 5 கல் பேசுது, என்ன பேசுது நம்ம தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கற்களை பற்றி. தாவீது கையில் நம்ம போகிறோம், அவனுடைய அந்த அந்த கவன் பையில் நம்ம எடுக்க போறாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? கூச்சல் பண்ணக்கூடாது, குழப்பம் பண்ணக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, எரிச்சல் பார்க்கக்கூடாது. என்ன பண்ணுன்னா ஒரு மனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் பராக்கிரமசாலிங்க சொல்லுங்க. நான் பராக்கிரமசாலி. கரடிக்கு பயப்பட மாட்டேன், சிங்கத்துக்கு பயப்பட மாட்டேன். ஆண்டுடைய அபிஷேகம் என் மேல இருக்கு சொல்லுங்க. தேவனுடைய அபிஷேகம் என் மேல இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இருந்தா ஒரு பயலும் கூட தொட முடியாது, ஒரு சிங்கமும் சேதப்படுத்த முடியாது, கரடி வராது, பிசாசு தொடவே முடியாது. அவன் கண்கள் அங்கே இருக்குது. 5 கல்லை குறித்து நான் சொல்லிடுறேன். 5 விதமான ஊழியங்கள், இந்த 5 விதமான ஊழியங்கள் நடக்குது. இதில் அந்த கல்லெல்லாம் அந்த கவன் கையில் போன உடனே, காற்றில் உள்ள கல்லெல்லாம் கவனில் போன உடனே பேசுதான் திரும்ப ஸ்தோத்திரம். எந்த கல் எடுத்தாலும் நம்மெல்லாம் இணைஞ்சு தான் இருப்போம், பிரிவினையை பேச மாட்டோம். கல் பேசுதுங்க. முதல்ல எடுக்கிற எது எடுத்தாலும் சரி, எப்சிவா அக்கா எடுத்தாலும் சரி, அண்ணால் அக்கா எடுத்தாலும் சரி, அந்த அக்காவை யூஸ் பண்ணாலும் சரி, இந்த அண்ணனை யூஸ் பண்ணாலும் சரி, ஒரே கல்ல தான் தாவீது இந்த கோலியாத்தை கொல்ல போறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பைய கிழிக்காத, பக்கத்தில் சொல்லு, பைய கிழிக்காத, டேமேஜ் பண்ணாத, டேஞ்சர் பண்ணாத, பேசுதுங்க. இதெல்லாம் சொல்றாரு. இவர் கண்ணெல்லாம் மேலே தான் இருக்கு, எந்த கல்லுக்கும் ப்ரியாரிட்டி இல்லை. கையை விட்டாரு. அவன் ஐஏஎஸ்ஸாக வந்தான்னா, அவன் என்ன சொல்றது, பெரிய மினிஸ்டர் இருந்தான்னா, யாராக இருந்தாலும்னா இந்த பையக்குள்ளே வந்த ஒரு பாடு எல்லாரும் ஒரே தாயின் மக்கள். ஜெபம் பண்ணி மேலே பார்த்துட்டு கல் எடுத்தாருங்க.
எடுத்து அடிச்சாரு பாருங்க கவன்ல. அந்த கோலியாத் என்னன்னா சத்தம் போட்டானோ தரையில கீழே வந்தான். அவன் பட்டயத்தை எடுத்த கோலியாத் எழுத்த காரணம் கர்த்தரை நோக்கும் கண்கள் தாவீதுக்கு இருந்ததுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஜனங்கள்லாம் என்ன பாடுறேன்னா, சவுல் கொன்றது தாவீது கொன்றது இதுவே வினையா போச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் சவுலுக்கு அதுக்கு பிறகு எப்படா இவனை கொல்லலான்னு எத்தனையோ முறை ஈட்டி அடிச்சு கொல்ல பார்த்தான். ஆனா கர்த்தருடைய தயவம் மேல இருந்தபடினாலே ஒரு சேதமும் இல்லாம கர்த்தர் அவனை காத்துக்கிட்டா. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. மெஜாரிட்டி இருந்துச்சா? மெஜாரிட்டி இருந்துச்சா? யாருக்கு? தாவீதுக்கு. நாங்க உங்க கட்சி, உங்களோடு இருப்போம். எங்குமே காணப்படலையே. எங்குமே எல்லாம் பயத்தோட தான், நடுக்கத்தோட தான் அங்க எங்க ஓடிட்டு இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு பாதுகாப்பு, நான் அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நீங்க பராக்கிரமசாலிங்க. பிசாசை கண்டு பயப்படாதீங்க. பிசாசின் கிரிகளை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு சேதமும் உண்டாகாது. சொல்லுங்க, நான் கைகளை வச்சு சொல்லுங்க, பராக்கிரமசாலி. கைகளை வைங்க மேல. என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் என்னை கடைசி வரைக்கும் நடத்தும். கர்த்தரை மாத்திரம் பாருங்க, வெற்றி உங்களோட மாறும். கர்த்தரை மாத்திரம் பாருங்க, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஈசாக்கு மூலமாக சந்ததி உண்டாகும். கர்த்தரை மாத்திரம் பார்த்து பாருங்க, மரித்து போன லாசருவை எழும்ப காண்பீர்கள். திரும்பமாக லாசருவை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எல்லாம் முழங்கால் படிடலாம். ஊராபா சாதாலா ராபாதா. அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர். என்னோட சேர்ந்து பாடுங்க, தெரிஞ்சவங்களா? அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் கொள்ளே. அபிஷேகம் என் ஹல்லேலூயா. பரவாயில்ல, ரெண்டு கைகளை ஊற்றி போடலாம். ரெண்டு கைகளை ஊற்றி, ஆண்டவரே நான் உங்களை தான் பார்க்க போறேன். மரிச்சு போன லாசருவை திரும்ப பார்க்க போறேன். நான் உங்களை தான் பார்க்க போறேன். இழந்து போன சுதந்திரத்தில் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஈசாக்கை பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் உங்களை தான் பார்க்கிறேன். எனக்கு விரோதமா இருக்கிற கோலியாத்தெல்லாம் அழிக்கப்படுவாங்க. நீரே என் பங்கு, நீரே என் பாத்தியம். நான் உம்மை நோக்கி பார்க்கிற, நான் சோர்ந்து போகுது இல்ல. கரங்களை தட்டி எல்லாம் அந்நிய பாஷையில பேசி அவரை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் அணுகாது, அணுகாது. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவிதாவே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. கரங்களை தட்டி அஞ்சாதே என் மகளே. எஸ்லா, அஞ்சாதே என் மகனே. ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஒரு பாலரா வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க, வெற்றி
வெற்றி உண்டு 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 வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையில உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தாங்கப்பா. மரித்து போன லாசருவை திரும்ப பார்க்கத்தக்கதான விசுவாச கண்களை எங்களுக்கு தாங்கப்பா. எந்தெந்த காரியங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இணைஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள கண்களை திறக்கட்டும், உம்மை பார்க்கட்டும். இழந்து போன சுதந்திரத்தை, காத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள, ஈசாக்கை பார்ப்பதற்கு நம்முடைய பிள்ளைடைய கண்களை திறந்துடணும் ஆண்டவரே. எதிர்ப்பின் மத்தியில அநேக டிஸ்கரேஜ் பண்ணாலும் அதைரியப்படுத்தினாலும் தாவீதுக்கு பட்சத்தில் இருந்து கோலியாத்தை வீழ்த்தி முழு இஸ்ரவேலுக்கும் சாம்ராஜ்யத்துக்கும் அரசனாக மாற்றின அதே ஆண்டவர் சுதந்திரத்தை பார்ப்பது மாத்திரம் வெற்றியை பார்க்கிற பராக்கிரமசாலிகளாக இந்த சபைகளை நிறுத்தும்படி ஜெபம் பண்ணுகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டிய கிருபைத்தார். ஆசீர்வதியும் சுவாமி. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். பசுகுமாரனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.